நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆண்டகலூர் கேட் பகுதியில் சரவணன் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். இவர் வழக்கம் போல் பணியை முடித்துவிட்டு உணவகத்தை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவு கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரமாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த பணம், டிவி மற்றும் உணவுப் பொருட்கள் எரிந்து நாசமானது. பின்னர் இதுகுறித்து சரவணன் அளித்த புகாரின் பெயரில் ராசிபுரம் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே PVB கல்லூரி சார்பில் இயற்கையை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மாரத்தான் வீரர்கள் பங்கேற்றனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் ஓட்டத்தை வத்தலகுண்டு ஒன்றிய குழு தலைவர் பரமேஸ்வரி முருகன் துவக்கி வைத்தார். இதேபோல் மகளிர் மற்றும் பள்ளி மாணவர்களுக்காக தனித்தனி பிரிவுகளாக மாரத்தான் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் கலந்து கொண்ட பட்டிவீரன்பட்டி பள்ளி மாணவர்கள் கைகளில் மரக்கன்றுகளை ஏந்திய வண்ணம் மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்று மரம் வளர்ப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாகப்பட்டினம் அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களின் ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு சார்பில் வேலைநிறுத்த போராட்ட ஆயத்த மாநாடு நடைபெற்றது. இதில் ஜாக்டோஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற பொதுச் செயலாளருமான சண்முகநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சண்முகநாதன் வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும், இல்லையென்றால் திட்டமிட்டபடி வரும் 26ஆம் தேதி தொடர் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பட்ஜெட் கூட்டத்தொடரிலே ஆசிரியர், அரசு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படியும் நிறைவேற்றவில்லை என்றால் 26ஆம் தேதி முதல் காலவரற்ற வேலைநிறுத்தத்தை நடத்துவதாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஜாக்டோஜியோ பேரமைப்பு முடிவாற்றி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் போராட்ட ஆயத்த மாநாட்டை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிவது வழக்கம். இந்நிலையில் விடுமுறை தினத்தை ஒட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்கு காலை முதல் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்தனர். அதில் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலாப் பயணிகளும் அதேபோல் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளும் பூங்காவிற்கு வருகை தந்து அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகையில் பராமரிக்கப்பட்டு வரும் லில்லியம், துலிப் உள்ளிட்ட மலர்களை கண்டு ரசித்ததோடு புகைப்படம் மற்றும் செல்ஃபிகளை எடுத்து மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த விளையாம்பட்டு ஊராட்சியில் தை திருவிழாவை ஒட்டி 3ஆம் ஆண்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு ஓடியது. அதில் 100 மீட்டர் தூரம் கொண்ட இலக்கை குறைந்த வினாடியில் கடக்கும் காளைகளுக்கு முதல் பரிசாக 50,000 ரூபாயும், 2வது பரிசாக 40,000 ரூபாயும், 3வது பரிசாக 30,000 ரூபாயும், 4வது பரிசாக 20,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த எருதுவிடும் விழாவை செங்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கண்டு மகிழ்ந்தனர். யோகா ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் தென்காசி மாவட்டம் ஆயக்குடி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் நோபல் உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த உலக சாதனை நிகழ்ச்சியின் போது தண்ணீரின் அவசியம் குறித்தும், தண்ணீரை சேமிப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அர்த்தமஜேந்திரா ஆசனத்தை 300க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் ஒரு சேர 3 நிமிடங்களுக்கு மேல் செய்து உலக சாதனை படைத்தனர். இதில் தமிழகம் முழுவதும் உள்ள 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் தலையில் டம்ளரில் தண்ணீர் வைத்தபடி 3 நிமிடங்கள் அர்த்தமஜேந்திரா ஆசனத்தை செய்து அசத்தினர். தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் மீன்வளத்துறை சார்பில் தனியாருக்கு டெண்டர் விடப்பட்டு அணைகளில் மீன்பிடித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வைகை அணையில் மீன்பிடிப்பதற்காக செல்லும் பாதையை வைகை அணையின் STO அடைத்து வைத்து வாகனங்கள் செல்லாதவாறு பள்ளங்கள் தோண்டி தங்களுக்கு இடையூறு செய்வதாக ஒப்பந்ததாரர் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்து வைகை அணை STO முருகேசனிடம் விளக்கம் கேட்டபோது அணையில் பிடிக்கப்படும் மீன்களை அங்கேயே வெட்டி கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் அணைகளில் மதுபான பாட்டில்கள் இருப்பதாகவும் கூறிய அவர் தேவையற்ற நபர்கள் அணைப்பகுதிக்கு செல்வதை தடுக்கும் நோக்கத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து வைகை அணையில் அனுமதி பெற்ற ஒப்பந்ததாரர் மட்டும் வருகை பதிவேட்டில் பதிவு செய்த பின்பு அனுமதிக்கப்படுவர் என தெரிவித்தார்.
விருதுநகர் மாவட்டம் மருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தெற்கு மாவட்ட திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பாக கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி கலைஞர் கருணாநிதியின் திரைப்பட வசனங்கள் மற்றும் கவிதைகள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. இதில் அருப்புக்கோட்டை, சாத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு கலைஞர் கருணாநிதியின் திரைப்பட வசனங்களை உணர்ச்சிமிகு வகையில் பேசினர். இந்த நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு போட்டிகளில் திறம்பட பேசி வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் இந்தியா ஒற்றுமை நடைப்பயணம் என்ற பெயரில் மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரை 6700 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் வெற்றி பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருப்பூர் மாநகர மாவட்ட ஆணவர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கேயம் சாலையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. வர்த்தக அணியின் மாவட்ட பொதுச் செயலாளர் சித்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை திருப்பூர் மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து மாணவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் இரத்த கொடையினை வழங்கினர். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் தி லெஜண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பில் பள்ளி மாணவ மாணவியருக்கான மாநில அளவிலான சிலம்பம் போட்டி கராத்தே ஆசான் சுதர்ஷன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் 5 வயது முதல் 18 வயதிற்குட்பட்டோர் கலந்து கொண்டு ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, வேல்கம்பு, சுருள்வாள், மான்கொம்பு உள்ளிட்ட 6 பிரிவுகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்று மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் நகராட்சிக்குட்பட்ட 15வது வார்டில் உள்ள குடவீரர் தெரு, வள்ளலார் சீதகாதி தெரு, காரைக்கிடார் தெருவில் கடந்த 15 வருடங்களாக குறைந்த மின்னழுத்த குறைபாடுகள் இருந்து வந்தது. இந்த நிலையில் திமுக நகர்மன்ற வார்டு உறுப்பினரான விஜயலட்சுமி நித்யானந்தம் தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக அப்பகுதிக்கு புதிய மின்மாற்றியை அமைத்துக் கொடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். கடலூர் மேற்கு மாவட்டம் வேப்பூர் அருகே 50 கோடி ஊராட்சியில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா, விடுதியின் 14வது ஆண்டு துவக்க விழா மற்றும் மாணவர்களின் கலை விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் பாவாடை கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தெய்வசிகாமணி வரவேற்புரையாற்றினார். இதில் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனையடுத்து நடந்த கலை நிகழ்ச்சிகளில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அசத்தினர். திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி MP கோவையில் மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு கோவையில் இருந்து திருப்பூரிற்கு காரில் சென்று கொண்டிருந்தபோது அவிநாசி நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மாணவர் ஒருவர் லாரியில் மோதி விபத்தில் சிக்கிய நிலையில் மயங்கி கிடந்துள்ளார். இதனைக் கண்ட கனிமொழி MP மாணவனை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இதனைக் கண்ட பொதுமக்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். சென்னை சேதாப்பேட்டை அன்னை வேளாங்கண்ணி மகளிர் கல்லூரியில் கல்லூரிகளுக்கு இடையிலான கலைவிழா 2 நாட்கள் நடைபெற்றது. இவ்விழாவினை கல்வி குழுமத்தின் நிறுவனர் தேவராஜ், துணை நிறுவனர் டெல்பின் தேவராஜ், செயலர் முனைவர் தேவானந்த், இணை செயலர் தேவி ஸ்ரீதேவி தேவானந்த், கல்லூரி முதல்வர் முனைவர் விமலா ஆகியோர் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக பிக்பாஸ் சீசன் 7 போட்டியாளர் நடிகர் விஷ்ணு விஜய், நடன இயக்குநர் மணிச்சந்திரா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் நடனமாடி மகிழ்ந்தனர். திருவாரூர் அடுத்த தென்னவராய நல்லூர் கிராமத்தில் பாலையூரில் இருந்து திருவாரூர் சென்ற மினி பேருந்து மீது காய்கறிகள் ஏற்றி வந்த மினி டாடா ஏஸ் வாகனம் மோதி விபத்திற்குள்ளாகியது. இதில் மினி டாடா ஏஸில் வந்த நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஆவரிக்கடையைச் சேர்ந்த சுரேஷ், செல்வம், மணி மூவரும் மினி பஸ் ஓட்டுநர் அருணாதன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட பகுதி மக்கள் திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் ரயில் நிலையம் நோக்கி 8 பேர் காரில் பயணம் செய்துள்ளனர். கார் அரக்கோணம் திருத்தணி நெடுஞ்சாலையில் MRF டயர் தொழிற்சாலை எதிரே வந்தபோது திடீரென காரின் முன்பகுதியில் இருந்து புகை வந்துள்ளது. இதனைக் கண்ட ஓட்டுநர் காரை உடனடியாக நிறுத்தி காரில் இருந்த 7 பேரை கீழே இறக்கியுள்ளனர். இந்நிலையில் கார் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. பின்னர் மலமளவென பரவிய தீ கார் முழுவதும் பரவி கார் முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த அரக்கோணம் தீயணைப்புப் படை வீரர்கள் விரைந்து
தீயை அணைத்தனர். இந்நிலையில் இது குறித்து அரக்கோணம் கிராமிய காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பிச்சைவீரன்பேட் பகுதியைச் சேர்ந்த அமுதானந்தன் ஜிப்மரில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது நண்பர்கள் மூலம் மூலக்குளம் அடுத்த ஜான்குமார் நகர் பகுதிகளில் மது அருந்திய போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் வேகமாக சென்றுள்ளனர். அப்போது அமுதானந்தன் மற்றும் அவருடன் மது அருந்தியவர்கள் பைக்கில் சென்றவர்களை தட்டி கேட்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த இரு தரப்பினருக்கும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். பின்னர் அங்கிருந்து சென்ற மர்ம நபர்கள் மீண்டும் கூடுதல் நபர்களுடன் வந்து அமுதானந்தன் மற்றும் அவருடன் இருந்தவர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அமுதானந்தன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து தலைமறைவாக உள்ள மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பின்னத்தூர் கிராமத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் வெள்ளட்டும் இந்தியா என்ற தலைப்பில் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜவாஹிருல்லா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதவெறியை மட்டும் பயன்படுத்தி ஆட்சிக்கு வருவதை இனியும் மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். பொருளாதார நிபுணர்கள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள், மொத்த நாட்டின் வருவாயில் 40 விழுக்காடு ஒரு விழுக்காட்டினருக்கு மட்டும், அதாவது அதானி போன்றவருக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கின்றது. வேலை வாய்ப்பை ஏற்படுத்த முடியவில்லை, வறுமையை ஒழிக்க முடியவில்லை, வளர்ச்சியின் எந்த அம்சத்தையும் இந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு காணவில்லை. மதவெறியை மட்டும் பயன்படுத்தி ஆட்சிக்கு வருவதை நிச்சயமாக இனியும் மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் கருத்து திணிப்புகள் நடத்தப்பட்டாலும் இந்தியா கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.